ஒருவர் தொடர்ந்து எதிர்மறையாக பேசுவதன் மூலமாக அவர் ஒன்றையும் சாதிக்க முடியாதவராகவே மாறிவிடுவார் என்பது நிச்சயம். பொதுவாக சாதிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பேச மாட்டார்கள். ஆனாலும் சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பே இல்லாதவர்கள் எதற்கெடுத்தாலும் எது எப்படி இருந்தாலும் எதிர்மறையாகவே பேசுகிறவர்களாக இருப்பார்கள். மற்றும் இவர்களை சுற்றி இருப்பவர்களும் அத்தகைய மனநிலையை உடையவர்களாகவே இருப்பார்கள். அவனால் அதை செய்ய முடிந்தது என்பதால் என்னை ஏன் அதை செய்ய கட்டாயப்படுத்துகிறீர்கள்? என்னால் முடியாது, என்னால் இது நடக்காது, என்னால் இதை செய்து முடிக்க வாய்ப்பே கிடையாது, இது என்னால் சாத்தியமே இல்லாத காரியம், இது என் அறிவுக்கு எட்டாத காரியம் என்று சிலர் பேசுவதை நாம் காண முடியும். ஏன் நாமும் கூட சில சமயம் அப்படி பேசியிருப்போம். ஒருவர் இப்படி தொடர்ந்து எதிர்மறையாக பேசுவதன் மூலமாக அவர் ஒன்றையும் சாதிக்க முடியாதவராகவே மாறிவிடுவார் என்பது நிச்சயம். ஒரு கார் மெக்கானிக் ஒரு சமயம் ஒரு காரை பழுது பார்த்து கொண்டிருந்தார். அவர் மிகவும் கெட்டிக்காரர். எந்த வகையான பழுதையும் நிமிடத்தில் சரி செய்ய ஞானம் படைத்தவர். ஆனால் அன்றைய தினம் அந்த பழுதை அவரால் சரி செய்ய முடியவே இல்லை. அப்பொழுது அவர் அவருடன் கூட இருந்த இன்னொரு சக மெக்கானிக்கை அழைத்து பழுதை பார்க்க சொன்னார். அதற்கு அவர், உங்களாலே முடியாதது என்னால் எப்படி முடியும் என்று சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார். இப்படியாக 2-3 பேரை அழைத்தும் அவர்களும் அப்படியே சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார்கள். கடைசியில் அவருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அந்த இடத்திற்கு வர அவரிடம் அந்த பழுதை சரிபார்க்க சொல்ல அவர் நிமிடத்தில் சரி செய்து கொடுத்தார். அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து, உங்களால் இது எப்படி முடிந்தது? அவரால் முடியாத காரியம் எங்களால் முடியாது என்று நினைத்து நாங்கள் முயற்சி செய்யவில்லை, உங்களால் எப்படி முடிந்தது என்று கேட்டபோது, இவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இவர் என்னிடம் உதவி கேட்கிறார் என்று நினைத்தேன், அதனால்தான் என்னால் செய்ய முடிந்தது என்றார். முடியாது என்ற தரித்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் சொல்லுகிற ஜீவ வார்த்தைகளை அறிக்கை செய்து முடியாததை முடித்து காட்டுவோம். அறிவார்ந்த ஜனங்கள் செய்யக்கூடியதை நம்மால் செய்ய முடியாது என்று நினைப்பது நம்மை நாமே நம்முடைய ஆற்றலை ஊனப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருடைய ஜனங்களாகிய நாமும் சாதிக்க விரும்ப வேண்டும். நம்மை இந்த உலகத்தை மாற்றுபவராகவும் கலக்குபவராகவும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் நம்மோடு இருக்கிற ஜனங்கள் எதிர்மறையாக நடந்து கொள்வதால் அது நம்மை சாதிக்க விடாமல் நமது முன்னேற்றத்தை ஊனமாக்கி விடுகிறது. கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்களில் 2 பேர் மட்டும் அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று நேர்மறையான வார்த்தையை பேசியதை நாம் அறிவோம். ஆனால் மற்ற 10 பேர்களும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசி அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று சொன்னாலும் 2 பேர் பேசிய நேர்மறையான வார்த்தைகள் காரியத்தை சாதித்தது. அதே சமயம் மற்ற 10 பேரும் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள் என்று என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் வாக்கு கொடுத்ததை எப்படி நம்மால் சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்க முடியும்? ஆகையினால் தான் எதிர்மறையாக பேசின 10 பேரையும் கர்த்தர் வாதையினால் கொன்று போட்டார். தொடர் தோல்விகளால் போராட்டங்களால் சோர்ந்து போகாதீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பேசுகிற எதிர்மறையான வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகாதீர்கள். முடியாது என்ற தரித்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் சொல்லுகிற ஜீவ வார்த்தைகளை அறிக்கை செய்து முடியாததை முடித்து காட்டுவோம். சர்வ வல்லமை படைத்த இயேசுவால் எல்லாமே முடியும் என்றால் அவரை ஆராதிக்கும் ஜனங்களாகிய நமக்கு எப்படி முடியாமல் போகும்?
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ள இயேசு நம்மோடு கூட இருப்பதால் எல்லாம் செய்ய முடியும் என்று விசுவாசித்து முடியாதது என்பதை இயேசுவின் நாமத்தில் முடித்து காட்டி உலகத்தை கலக்குவோம். ஆமேன். கேட்ட வார்த்தைகளை தொடர்ந்து தியானியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் முடியாததை முடியச் செய்வார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளை காணச் செய்து எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்போதும் நேர்மறையாக பேசி எங்கள் காரியங்களில் ஜெயம் பெற தயவு செய்வீராக. முடியாது என்று சொல்லாமல் முடியும் என்று சொல்லி சாதிக்க கொடுத்த உமது கிருபைக்காக உமக்கே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த காணொளியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.